எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கடகராசி குறுப்பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த இப்போ கடகராசியிலே பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் குடும்பத்துக்காகவும் சரி, இந்த தாயார் நலன்லையும் சரி, வீடு வாசு சொத்து சுகம் வண்டி வாகனம் இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு போராட்டமாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும். எப்படியும் இதுவே வந்து தேய்பிரை சந்திரனில் பிறந்துருங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கையை சந்திக்கிட்டு இருக்க ராசி பார்த்தீங்கன்னா கடகராசியும் ஒன்றுங்க. அதுவும் கடன் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எதையுமே சார்ந்து அதே மாதிரியும் நிறைய வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அப்படி பார்க்கிட்ட கடகராசிக்கு வந்து இந்த குறுப்பெயர்ச்சி பலன்கள் என்ன பண்ணும்? அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசியோ கடகலக்கணமோ நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடக வீட்டுக்கு யார் குரு வர்றாரு, உச்சம் பெற்ற குரு வர்றாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த டிரான்சிட் ஆகும். அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரு பகவான் வர்றது பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகத்தை கொடுக்குது. அப்போ உங்களுக்கு சந்திர தசையோ குரு தசையோ யாருக்கா நடக்குது, இல்லை இந்த புத்தியல் ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா சிறப்பான இதாக இருக்கும். நல்ல ஒரு பலனை எடுத்து கொடுக்குற வேலையை செய்யும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பலன் வந்து அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கும். கிரகங்கள் அதில் இருந்து திசையோ புத்தியோ நடத்தணுங்க. அதே மாதிரி அது அப்படி அவன் நடந்துச்சு அப்படின்னா வீடு வாசு சொத்து சுகம் வண்டி வாகனம் நீங்கள் ஒரு அபிலாசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரியே அடுத்த 5ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னா விருச்சத்தை பார்க்குறாரு. விருச்சத்தில் யாருக்காவது கிரகங்கள் இருந்து திசை நடத்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்ஜென்ம கர்ம வினையெல்லாம் தீர்த்து இந்த காலகட்டங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். குலதெய்வம் இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே மாதிரியே பூர்வ புண்ணியத்துக்கு போயிட்டு உங்கள் சொந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுற ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது வந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ கடாட்சங்கிறது வந்து ஒரு அபரிவித வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு அதில் ஏதாவது கிரகமாக திசையை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா விருச்சகத்தில் திசை நடத்துச்சான் ஏதாவது கிரகம் தசை புத்தி இல்லை அந்தரம். அதே மாதிரிக்கே மகரத்தை பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. யாருக்காக கூட்டு தொழில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அபரிவித வளர்ச்சியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு கொடுக்கும். சேர்ந்து பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருந்ததாலும் சரி அதை வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்து ஒரு லாபத்தை கொடுக்குற வேலையை செய்யும். குடும்பத்தில் மனைவியில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு கலந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குற வேலையை கண்டு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. நல்ல பிரச்சனை. ஏன்னா அவங்க நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே நிறைய பிரச்சனை நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. நான் அதீத பாஸ்ட் நம்ம பேச்சிலே நம்ம அதீத பாஸ்ட்டை பேசுகிறதுனால கொஞ்சம் ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டு கொடுத்து பண்ணி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக வந்து குரு மீனத்தை பார்க்குறாரு குரு. அப்போ தன் வீட்டை தானே பார்க்குறாரு. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. இதில் ஏதாவது கிரகம் இருந்து மீனத்தில் கிரகம் வந்து தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா அந்தரம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சிறப்பான இதாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ பாக்கியதையும் நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் என்னென்னா கனவு வண்டியில் அதெல்லாம் நினைவாக மாறும். இந்த தசாபுத்தி போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிறப்பாகவே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அதுவுமே கடைசி காலம் அதாவது வந்து வயசான காலத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் நம்ம போய் சேர்றதுக்கு ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரிக்கே உங்களுக்கு மீனத்துலேருந்து தசை நடத்துச்சு அப்படின்னா எல்லாமே நீங்கள் நினச்ச எல்லாமே கனவெல்லாம் நிறைவேறும். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.